ஹாய் ஸ்குவாட். போன ட்ரிவியாவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, உங்களோட பேரை பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு console.log ஸ்டேட்மெண்ட் வந்து எழுத சொல்லியிருந்தேன். அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, வெரி சிம்பிள். console.log ஓப்பன் parenthesis ஓப்பன் கோட்ஸ். நம்ம ஆல்ரெடி போனதில் எழுதியிருந்த அதே தான். ஓப்பன் parenthesis ஓப்பன் கோட்ஸ், உள்ளுக்குள்ளே உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட், க்ளோஸ் parenthesis, அதுக்கு முன்னாடி கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடணும். அண்ட் ஃபைனலாக வந்து செமிகோலன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து நீங்கள் எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்று இந்த ஸ்கிரிப்டை வந்து HTML ஃபைல்குள்ளே தான் எழுதணுமா, அது இல்லாமல் வேறு வழி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ விச் இஸ் எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ அது மெயினாக பார்க்க போகிறோம். இன்னொன்று, ஒரு மற்ற லாங்குவேஜ்லலாம் காமனாக இருக்க ஒரு விஷயம் இந்த லாங்குவேஜில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு கூலான ஒரு பாப்பப் வர வைக்க போகிறோம். ஸோ இது 3 தான் இந்த வீடியோவோட அப்ஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம HTML டேகுக்குள்ளேயே எழுதியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஜாவா ஸ்கிரிப்டில் எதையும் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கிரிப்டை பர்டிகுலராக இந்த index.html அப்படிங்கிற ப்ரோக்ராம்குள்ளேயே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி எழுதலாமான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி எழுதலாம், இட் அலவுஸ். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய ஸ்கிரிப்டில் நிறைய ஆட் ஆக HTML ஃபைல்லே நீங்கள் அதை வைக்கிறது இஸ் நாட் குட். ஏன்னா ஒன்று என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு வெப்பேஜ் வந்து ஒரு ப்ரௌசரில் லோட் பண்ணுறாங்க ஒரு யூசர் அப்படின்னா, அந்த சர்வர் வந்து உங்களுக்கு அதுக்கு தேவையான HTML ஃபைல், CSS ஃபைல், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் 3 சென்ட் பண்ணியிருக்கும். இப்போ இந்த ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் மாறுறப்ப அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ராவான HTML CSS ஃபைலையும் அது திரும்ப வந்து அது சென்ட் பண்ணும். இப்போ சப்போஸ் நம்ம ப்ரௌசரில் ஆல்ரெடி அந்த ஃபைல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா நம்ம ப்ரௌசர் அந்த ஃபைலுக்கு ரெக்வெஸ்ட்டே பண்ணாது. ஸோ இன் சிம்பிள் டேர்ம்ஸ், இப்போ ஜாவா ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் தனியாக ஒரு ஃபைலில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த index.html தனியாக இருக்குது, அதே மாதிரி index.css ஒன்று தனியாக, index.css வேணாம், styles.css. ஸோ styles.css தனியாக இருக்குது. அதே மாதிரி script.jsன்னு ஒன்று வச்சுருக்கோம். இது 3த்தையும் முதல்ல நம்ம சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரௌசர் என்ன பண்ணும், இந்த script.js எடுத்து கேஷ் பண்ணி வச்சுக்கும். கேஷ் மெமரி இருக்குல்ல, அது தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்போ நீங்கள் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு வெப்பேஜ் மாறுறப்ப உங்களுக்கு HTML அண்ட் CSS கண்டென்ட் மாறும். ஆனால் உங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு சேமாக தான் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை திரும்ப அது ரெக்வெஸ்ட் பண்ணாது உங்களோட சர்வர்கிட்ட. ஸோ இது வந்து இஸ் அ வெரி குட் ப்ராக்டிஸ் தட் யூ கேன் டூ. ஸோ எப்பயுமே ஸ்கிரிப்ட் சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா HTML எழுதுறது இஸ் ஃபைன். ஆனால் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் ஃபைல், எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வச்சுக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த console.log அப்படியே இருக்கட்டும், இந்த ஃபைலே அப்படி இருக்கட்டும். நான் கமாண்ட் என் கண்ட்ரோல் என் கொடுத்து புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், அதே console.log ஆஃப் திஸ் இஸ் அ நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். அண்ட் எண்டில் செமிகோலன். ஸோ ஆப்வியஸ்லி console.log மறந்துடாதீங்க, ஓப்பன் parenthesis க்ளோஸ் parenthesis உள்ள டபுள் கோட்ஸ். நான் ஐம் அண்டர் த இம்ப்ரெஷன் தட் உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கும் அப்படிங்கிற அசம்ஷனில் நான் ஏதாவது சொல்லியிருந்தேன் அப்படின்னா எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் console.logங்கிறது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். நம்ம உள்ளே என்ன போடுறோமோ அதை அப்படியே அந்த கன்சோலில் வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் அ நியூ ஃபைல். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணுறப்ப எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்குறப்ப நான் என்ன சொல்கிறேன், இந்த JS கோட் IO இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இதில் நான் வந்து ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஸ்கிரிப்ட்ஸுக்குள்ளே இந்த console.jsன்னு இருக்குது, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இதை script.js அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, script.js அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிட்டேன். இப்போ இது திரும்ப நம்ம ரன் பண்ணுறோம், சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல தானாக அது ரன் ஆகும். ஆனால் எதுவுமே சேஞ்ச் இல்லை. திஸ் இஸ் அ நியூ ஃபைல் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகலை. ஏன் பிரிண்ட் ஆகலைன்னா இந்த HTML ஃபைல் தான் ஹோஸ்ட் பண்ணி இங்கே ரன் ஆகுது லைவ் சர்வரில். இந்த HTML ஃபைலுக்கும் அந்த script.jsக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ சம்மந்தப்படுத்தணும். நம்ம எப்படி சம்மந்தப்படுத்தலாம் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்ட் டேக் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கிரிப்ட் டேக்கில் சோர்ஸ் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி HTML நிறைய பார்த்துருப்போம். இமேஜ் அப்படின்னா அதுக்கு ஒரு சோர்ஸ் கொடுத்து ஒரு லிங்க் கொடுத்தோம்னா அந்த லிங்க்கில் இருக்கிற இமேஜை கொண்டு வந்து அங்கே பேஸ்ட் பண்ணிவிடும். ஐஃப்ரேமும் அதே மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் டேக்கில் சோர்ஸ்னு கொடுத்து அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை நம்ம லிங்க் பண்ணணும். இப்போ SRCன்னு கொடுத்துட்டோன்னா, இப்போ ஒரு ஸ்லாஷ் ப்ரெஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த ஃபோல்டரில், அதாவது நம்ம index.html இருக்கிற ஃபோல்டரில் என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணிவிடும். இது வந்து விஎஸ் கோடில் பண்ணுது, மற்ற கோட் எடிட்டர்ஸில் இந்த அளவுக்கு பண்ணாது. சில கோட் எடிட்டர்ஸில் பண்ணோம், இப்போ நோட்பேட்லலாம் பண்ணிங்கன்னா இது வர வாய்ப்பே இல்லை. ஸோ சோர்ஸில் வந்து ஸ்லாஷ்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா index.html, இதுதான் index.html. ஸோ இதையே நம்ம லிங்க் பண்ணி பிரோஜனம் இல்லை. இந்த ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் காட்டுது இல்லையா? ஸோ நான் டவுன் ஆரோ கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்கிரிப்ட் ஸ்லாஷ் அப்படின்னு தானாக டைப் ஆகிடுச்சு. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா script.js அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் இந்த script.js தான் நமக்கு வேணும். ஸோ அந்த script.js நான் இங்கே இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு /scripts/script.js. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா index.html இருக்கிற அதே ஃபோல்டரில் ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே script.js அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை இந்த index.htmlோட சோர்ஸாக லிங்க் பண்ணு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நான் அதை சேவ் பண்ணுறேன், 2 விஷயம் நடக்கும். அந்த 2 விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சேவ் கொடுத்துட்டேன். ஓகே, சேவ் கொடுத்துட்டு இங்கே வந்தோம் அப்படின்னா நான் இங்கே இந்த ப்ரௌசரை கிளிக் பண்ணோன்னு அது ரீஃப்ரெஷ் ஆகிடுச்சு. திஸ் இஸ் அ நியூ ஃபைல் அப்படிங்கிறது சொல்லுது. இங்கே பக்கத்தில் script.js:1 அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 2 விஷயத்த நோட் பண்ணியிருப்பீங்க. ஒன்று, அந்த script.js லிங்க் ஆகிடுச்சு. லிங்க் ஆகி அதில் நம்ம கொடுத்துருக்கிற இந்த console.log this is a new file அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் நீங்கள் பக்கத்துலேயே வந்து அது எந்த ஃபைல்லேருந்து எடுத்திருக்கு அப்படிங்கிறத காட்டுது. திஸ் இஸ் a வெரி குட் திங் வித் த கன்சோல் வந்து எங்கேருந்து எடுத்திருக்கு, எந்த லைனில் இருக்க எடுக்குங்கிறத கரெக்டாக நம்மள்ட்ட சொல்லிடுது. ஸோ script.jsல இதுதான் script.js. அதில் மொதல் லைன் அந்த கோலன் போட்டு என்ன நம்பர் இருக்கோ அது வந்து எத்தனாவது லைன்லேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து எடுத்திருக்கு. இப்போ சப்போஸ் நான் இதே இது 2வது லைனில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2ன்னு மாறிடுச்சா? இதுதான், இதெல்லாம் வந்து விளாட்டு தேவையில்லாத விஷயம். ஆனால் அது நான் அந்த லைன் தான் குறிக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எத்தனாவது லைனில் இருக்கோ அத்தனாவது லைனுங்கிறத காமிச்சிடும். ஸோ திஸ் இஸ் அ நியூ ஃபைல். ஆனால் நீங்கள் என்ன நோட் பண்ணியிருப்பீங்க, இந்த சோர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் கோடைவோ திஸ் இஸ் கோம்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டெக்ஸ்ட் இந்த console.logல இருக்குது. ஆனால் இந்த நான் சோர்ஸை கொடுத்து சேவ் பண்ண உடனே திஸ் இஸ் அ நியூ ஃபைல்னு இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறத மட்டும் தான் எடுக்குது. இங்கே இருக்கிற திஸ் இஸ் கோடைவோ திஸ் இஸ் கோம்ஸுங்கிற டெக்ஸ்ட்டை எடுக்க மாட்டேங்குது. ஸோ இது நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எப்போ நம்ம ஸ்கிரிப்ட் டேக்கில் சோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த சோர்ஸ் தான் எடுக்கும். இந்த ஸ்கிரிப்ட் டேக் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை எடுக்காது. ஸோ இப்போ இந்த உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் டேக் போடணும். ஸ்கிரிப்ட் போட்டுட்டு இந்த ஸ்கிரிப்ட் டேக்குக்குள்ளே இந்த கோடை வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ 3 லைனுமே பிரிண்ட் ஆகுது. திஸ் இஸ் அ நியூ ஃபைல் அப்படிங்கிறது script.jsல 1வது லைனில் பிரிண்ட் ஆகுது. அப்புறம் திஸ் இஸ் கோடைவோ திஸ் இஸ் கோம்ஸுங்கிறது index.htmlல இருந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம ஸ்கிரிப்ட் டேக்ல சோர்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேக்குக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் இஸ் இன்வேலிட், அது ரன் ஆகாது. அதை ரன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் டேக் தான் கொடுக்கணும். அண்ட் இதில் நீங்கள் எத்தனை ஸ்கிரிப்ட் டேக் வேணால் வச்சுக்கலாம் இந்த HTML ஃபைலில். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. எத்தனை ஸ்கிரிப்ட் டேக் வேணால் வச்சுக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு விஷயம், இந்த console.log அப்படிங்கிறது எப்போ நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னா, இப்போ இந்த விண்டோ க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வந்து console.logல இந்த திஸ் இஸ் கோம்ஸுங்கிறத நான் erase பண்ணுறேன், /n வரைக்கும் erase பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீனில் நம்மளுக்கு ஒன்றுமே அவுட்புட் தெரியாது, ஹாய் ஹலோ மட்டும்தான் தெரியும். இது console.logங்கிறதே வந்து இந்த இன்ஸ்பெக்ட் விண்டோவில் போயிட்டு நம்ம கன்சோலுக்கு போனால் மட்டுமே நமக்கு அது தெரியும், இல்லைன்னா இது நமக்கு தெரியாது. ஸோ நார்மலாக தெரிய வைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குதா? நார்மலாக யூசர்கிட்ட ஒரு அலர்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வழி இருக்கா? கீவேர்டே வெளியே சொல்லிட்டேன் இல்லையா? அலர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அலர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த console.log எடுத்துகிட்டு காட்டுறேன். ALERT அலர்ட் ஆஃப், இதுலேயும் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா திஸ் இஸ் அண்ட் அலர்ட். ஓகே, சேவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது தானே ரீஃப்ரெஷ் ஆகிடும் இல்லையா? திஸ் இஸ் அன் அலர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்அப் வந்துடுச்சு. இதில் நான் ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ திஸ் இஸ் அன் அலர்ட்டுக்கு பதிலாக திஸ் இஸ் பாப்அப் அப்படின்னு கொடுக்குறேன். சேவ் கொடுத்தா உடனே வந்துடுச்சு. ஸோ
கன்சோல் விண்டோவில் இல்லாமல் உங்களுக்கு இந்த நார்மல் விண்டோலையே ஒரு பாப்அப் வரணும் அப்படின்னா இந்த அலர்ட் அப்படிங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணலாம். அலர்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இந்த console.logவும் சரி அலர்ட்டும் சரி இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன் அப்படின்னா இன் சிம்பிள் டேர்ம்ஸ் ஏதோ ஒரு இன்புட்டை வாங்கிட்டு ஏதோ ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷன். இன்டெப்த்தாக நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அடுத்து படிப்போம். அதில் நம்மளே எப்படி ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாங்கிறதெல்லாம் படிப்போம். இப்போதைக்கு ஏதோ ஒரு இன்புட் வாங்கி ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணால் அது பேர் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து திஸ் இஸ் அ பாப்அப் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை வாங்கிட்டு அதை வச்சு இங்கே நம்மளுக்கு ஒரு அலர்ட் த்ரோ பண்ணிச்சு இல்லையா? ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். இதே மாதிரி இந்த console.logங்கிறது திஸ் இஸ் அ நியூ ஃபைல் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை இன்புட்டாக வாங்கிட்டு அதை வந்து கன்சோலில் பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு காட்டுச்சு. ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் பேசிக்காக ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம அப்புறம் படிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அலர்ட் வச்சு நம்ம எப்படி யூசர்கிட்ட காட்டணும் அப்படின்னு பார்த்துட்டோம். டெவலப்பர்ஸ்க்கு நோட் கொடுக்கறதுக்காக கன்சோலில் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அண்ட் ஸ்கிரிப்ட் டேக் போட்டு HTML-க்குள்ளேயே எழுதணுமா அப்படிங்கிறது இல்லாமல் எக்ஸ்டர்னலாக வேறு ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் எழுதிட்டு அதை எப்படி லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் மற்ற லாங்குவேஜில் இருக்கிறது இந்த லாங்குவேஜில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுதான் வந்து செமிகோலன். இப்போ நீங்கள் வந்து C++, ஜாவா எல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் எல்லா சென்டென்ஸும் ஒரு செமிகோலனோட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் இது பைத்தான் யூஸராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயுமே செமிகோலன் வச்சுருக்க மாட்டீங்க. ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ரெண்டும் கட்டான், அங்கேயும் போக மாட்டான் இங்கேயும் போக மாட்டான். நீ செமிகோலன் வச்சாலும் ஓகே சொல்லுவான், நீங்கள் செமிகோலன் வைக்கலைனாலும் ஓகே சொல்லுவான். இப்போ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இங்கே அலர்ட் திஸ் இஸ் அ பாப்அப்புங்கிறத செமிகோலன் வச்சுருக்கேன் இல்லையா? இந்த செமிகோலனை எடுத்துகிட்டு சேவ் பண்ணுறேன், அப்போயும் திஸ் இஸ் அ பாப்அப்னு வருது, எரரே சொல்லலை. ஓகே, செமிகோலன் வச்சுட்டு சேவ் பண்ணால் அப்போயும் திஸ் இஸ் அ பாப்அப்னு சொல்லுது, எரரே சொல்லலை. அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் டேக்லேயும் பார்த்துக்கலாம். திஸ் இஸ் அ நியூ ஃபைல்னு இருக்குது, செமிகோலன் எடுத்துகிட்டு சேவ் பண்ணுறேன், எரரே சொல்லலை. இப்போ இன்ஸ்பெக்ட் விண்டோவில் போய் பார்ப்போம். இன்ஸ்பெக்ட் விண்டோ கன்சோல், திஸ் இஸ் அ நியூ ஃபைலுங்கிறது பிரிண்ட் ஆக தான் செய்யுது, எரரே வரல. ஸோ எரர் சொல்லாது. எதனால் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் செமிகோலன் இருந்தாலும் ஓகே சொல்லிவிடும், செமிகோலன் இல்லைனாலும் ஓகே சொல்லிவிடும். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த லைனில் எழுதணும். 2 லைன் கோட் எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த இடத்துல அலர்ட் இங்கே ஒரு அலர்ட் கொடுக்குறேன், அலர்ட் நியூ லைன் அப்படின்னு வச்சுட்டு இது சேவ் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே நியூ லைன் அப்படிங்கிற அலர்ட் வருது. அண்ட் தென் திஸ் இஸ் அ பாப்அப் அப்படிங்கிற அலர்ட் வருது. ஸோ 2 அலர்ட்டும் வருது. அண்ட் இந்த இடத்துல நம்ம செமிகோலன் 2 லைன்லேயும் வைக்கலை. ஆனால் இதே அலர்ட்டை நான் கொண்டு போய் முந்தின லைனில் வச்சு சேவ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் அ பாப்அப் அப்படிங்கிறது வருது, ஆனால் இந்த நியூ லைனுங்கிறது வரல. அதுக்கு பதிலாக இங்கே ஒரு எரர் காட்டுது, சின்டாக்ஸ் எரர், அன்எக்ஸ்பெக்டட் ஐடென்டிஃபையர் அலர்ட் அப்படின்னு சொல்லுது. அலர்ட்டுங்கிறது எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு செமிகோலன் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சேவ் பண்ணேன் அப்படின்னா நியூ லைனுங்கிறது வருது, திஸ் இஸ் அ பாப்அப்னு வருது, எரர் எதுவும் வரல. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, அதுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா அது பிரச்சனையே பண்ண மாட்டான். நான் செமிகோலன் வைக்கலைன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் செமிகோலன் வைக்கல அப்படின்னா நான் அடுத்த லைனில் சொல்லணும். ஒரே லைனில் திரும்ப நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம செமிகோலன் வைக்கணும். ஸோ உங்களுக்கு பழக்கப்பட்டுருச்சு, நான் செமிகோலன் வைக்கிறேன்னா அதுவும் ஓகே, இல்லை நான் செமிகோலன் இல்லாமல் பண்ணுறேன்னா அதுவும் ஓகே. ஆனால் அடுத்தடுத்த லைனில் எழுதுங்க, சேம் லைனில் எழுதுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு எரர் வந்துடும். ஆனால் நான் யூஸ்வலாக என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா செமிகோலன் வச்சே எழுது பழகிறது இஸ் பெட்டர். ஓகே, இப்போ ஒரு சின்ன விஷயம் நம்ம நோட் பண்ணணும். இந்த இடத்துல முதல்ல நியூ லைன்னு வருது, அதுக்கப்புறம் திஸ் இஸ் அ பாப்அப் அப்படின்னு வருது. 2 பாப்அப் கொடுத்துருக்கோம், எப்படி நியூ லைனுங்கிறது முதல்ல வருது? அதுக்கான விடை வந்து இந்த index.html இருக்குது. இந்த index.html இருக்கிற ஸ்கிரிப்ட் டேக்கில் பார்த்தீங்கன்னா script.js இருக்குது. அதுக்கு அடுத்தால தான் திஸ் இஸ் அ பாப்அப் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு ஸ்கிரிப்ட் டேக்கில் எழுதி வச்சுருக்கோம், ஒரு அலர்ட்டாக. ஸோ முதல்ல இந்த script.jsல இருக்கிற கோடு தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் நியூ லைனுங்கிற பாப்அப் முதல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் திஸ் இஸ் அ பாப்அப் அப்படிங்கிற பாப்அப் வருது. ஸோ அந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். எந்த ஸ்கிரிப்ட் டேக் முதல்ல இருக்கோ அது முதல்ல எக்ஸிக்யூட் ஆகுது, எந்த ஸ்கிரிப்ட் டேக் 2வது இருக்குதோ அது 2வதாக எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எதுவும் குழப்பியிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்னதாக ஒரு சம்மரி சொல்லலாமா? இப்போ நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் வந்து
HTML ஃபைல்குள்ளே நம்ம எழுதி முதல்ல பார்த்துருந்தோம். HTML ஃபைலில் ஸ்கிரிப்ட் டேக் வச்சு அதுக்குள்ளே கோட் எழுதி பார்த்தோம். அது இல்லாமல் எக்ஸ்டர்னலாக இன்னொரு ஃபைல் வச்சுட்டு அதை எப்படி சோர்ஸ் மூலமாக கொடுத்து இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் கமாண்ட்ஸில் எந்த ஆர்டரில் பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக பார்த்தோம். அதுக்கப்புறம் அலர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அப்புறம் செமிகோலன் வைக்கணுமா வேண்டாமா, வச்சாலும் இல்லைனாலும் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வச்சு சின்னதாக ஒரு கொஷின் உங்களுக்கு ட்ரிவியா கொஷின், அதை ஆன்சர் பண்ணி நீங்கள் கமெண்ட்டில் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு கோடு எழுதிட்டு அந்த எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் ஒரு அலர்ட் த்ரோ பண்ணுங்கள். அண்ட் அந்த அலர்ட் வந்து என்ன டெக்ஸ்ட்டாக வேணா இருக்கலாம், பட் இட்ஸ் அப் டு யூ. ஒரு அலர்ட் த்ரோ பண்ணுறதுக்கு கோடு எழுதுங்க. எழுதி அந்த கோடை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்டோட பார்க்குறேன். டாடா.